சங்கீதம் 10-15 வரை. தேவனே கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் ஏன் மறைந்திருக்கிறீர்? துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவரை கொடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவன் நினைத்து சதிமோசைகளில் அவர்களை அகப்படுவார்கள். துன்மார்க்கன் தன் உள்ள இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி தேவனை அசதை பண்ணுகிறான், கர்த்தரை அசதை பண்ணுகிறான். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை செய்வான். அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. அவன் வழி எப்பொழுதும் கேடுள்ளவைகள். உம்முடைய நியாயத்தீர்ப்புகள் அவனுடைய பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாய் இருக்கிறது. நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவன் வாய் சதித்தினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமமும் உண்டு. கிராமங்களில் ஒளிப்பிடங்களில் பதிவிருந்து மறைவிடங்களிலே குற்றமற்றவர்களை கொள்ளுகிறான். திக்கற்றவர்களை பிடிக்க அவனுடைய கண்கள் நோக்கிக் கொண்டிருக்கிறது. தன் கெபியில் இருக்கிற சிங்கத்தை போல மறைவிடங்களிலே தன் கெபியில் இருக்கிற சிங்கத்தை போல மறைவிடங்களிலே பதிவிருக்கிறான். ஏழைகளை பிடிக்க பதிவிருந்து ஏழைகளை தன் வலைக்குள் பிடித்து இழுத்து கொள்ளுகிறான். திக்கற்றவர்கள் தங்கள் வருவாங்கள் கையில் விழும்படி பதுங்கி கிடக்கிறார்கள். தேவன் அதை மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்தார். ஒரு காலம் அதை காண மாட்டார் என்று தங்கள் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். கர்த்தாவே, எழுந்தருளும். தேவனே, உம்முடைய கையை உயர்த்தும். ஏழைகளை மறவாதேயும். துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீ கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறார்களே. அதை பார்த்திருக்கிறீரே, உபதிரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே. நீர் பதிலளிப்பீர். ஏழையானவர் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. துன்மார்க்கனும் பொல்லாதவருமாய் இருக்கிறவருடைய புயத்தை குறித்து அவனுடைய ஆகாமியம் தேடியும் காணாமல் போக மட்டும் அதை தேடி விசாரியும். கர்த்தர் சதா காலங்களிலும் ராஜாவாய் இருக்கிறார். புறஜாதிகள் அவருடைய தேசத்தில் இருந்து அழிந்து போவார்கள். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர். அவர்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். மண்ணான மனுஷன் இனி பலவற்று செய்ய தொடராதபடிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவியை சாய்க்கிறீர். தாழ்ந்தவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பச்சைப்போர் பறந்தோர் மறைத்துப்போ என்று சொல்லுகிறீர்கள்? இவன் துன்மார்க்கர் வீட்டை வளர்த்து செவ்வையான இருதயம் உள்ளவர்கள் மேல் அந்தகாரத்தில் எழும்படி தங்கள் வில்லும் நாளிலே தொடுத்துகிறார்கள். அஸ்திவாரங்களும் நிர்மூலமாகிறதே. நீதிமான் என்ன செய்வான்? கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. கர்த்தர் நீதிமான்களை சோதித்தருகிறார். துன்மார்க்கரையும் கொடுமையில் பிரிய கொள்வரையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. துன்மார்க்கரை கண்ணியை வருஷிக்க பண்ணுவார். அக்கினி கத்தையும் கடுங்கோடை கொண்டிருக்கும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுகிறார். அவருடைய முகம் செம்மையானவர்களை நோக்கி இருக்கிறது. செம்மினித் என்னும் கிணறத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான். உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் நுழைந்திருக்கிறார்கள். அவரவர் தங்கள் தோழரோடு பொய் பேசுகிறார்கள். இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பொய்
பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய சொற்கள் மண்புகையில் 7 தரம் ஒழுங்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கோப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. கர்த்தாவே, நீர் அவர்களை காப்பாற்றி இந்த சந்ததிக்கு என்றென்றைக்கும் விலக்கி காத்துக் கொள்ளுவீர். மனுபுத்திரரில் சட்டாளர்கள் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றி திரிவார்கள். ராணுவத்தினருக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறைந்திருப்பேன்? எதுவரைக்கும் ஒரு முகத்தை எனக்கு மறைத்திருப்பேன்? என் இதயத்திலே சஞ்சலத்தை நித்தமிட்டு பெற்று எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும் நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் களிப்புறாது படிக்கும். இப்படி செய்தவர்களும் நான் உங்களுடைய கிருபையின்மை நம்பிக்கையா இருக்கிறேன். உங்களுடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் அவரை பாடுவேன். ராஜதலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தேவன் இல்லை என்று மதிப்பிட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிறவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகவும் இல்லை. அக்கிரமக்காரர்களில் ஒருவனுக்கும் அறிவில்லையோ? அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனங்களை பட்சிக்கிறார்களே. அவர்கள் தேவனை தொழுது கொள்ளுகிறதில்லை. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். கர்த்தர் நீதிமன்றருடைய சந்ததியோடு இருக்கிறாரே. சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவர்களுடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினீர்கள். சியோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாவதாக. தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, யாருடைய கூடாரத்தில் தங்குவான்? யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அந்த நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு நிலையாமலும் தன் அயலான் மேல சொல்லப்படும் வித்தையை எடுத்துக்கொள்ளாமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். அவன் ஆணையிட்டது தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருக்கிறான். அவன் தன் பணத்தை வட்டிக்கு போடாமலும்